வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். ஃபர்ஸ்ட் சிம்டம் நம்ம மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியில முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெயின்லெஸ் லம்ப். இதான் நம்ம முதல்ல பார்க்கறது. பெயின்லெஸ் லம்ப், அதாவது லம்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கட்டி. ஸோ பிரஸ்ட்ல வர இந்த கட்டிகள்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு கட்டி வந்திருக்கு ஆனா அது வலி இல்லாம இருந்துச்சு, அதனால நான் டாக்டர் போய் பார்க்கல, ரொம்ப நாளா இருக்கு டாக்டர், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அதனாலதான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இருக்கிற லேடிஸ் எல்லாத்துலயுமே நீங்க கிளியரா சொல்லணும். மார்பகத்தை பொறுத்த வரையில் வலியோட வர கட்டியை விட வலி இல்லாம வர கட்டிகள் தான் அது புற்றுநோய் கட்டியா இருக்காதுன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப எங்கேஜ், அதாவது அடலசன் கேர்ள்ஸ்ல வர கட்டி ஃபைப்ரோடினோமா, அதுவும் வலி இல்லாம வரும். அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். ஒரு 35 இயர்ஸ்க்கு மேல மார்பகத்துல கட்டி வந்திருக்கு, பட் அந்த கட்டி வலி இல்லாம இருக்கு அப்படின்னா அதுதான் மோர் அலார்மிங் சைன். ஏன் இதை நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, வலியோட காமனா அந்த 30 ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் வர கட்டிகள்ல நம்ம ஃபைப்ரோ அடினோசிஸ்ல ஃபைப்ரோசிஸ்டி டிசீஸ் சொல்லுவோம். இது முழுக்க முழுக்க ஒரு நான் கேன்சரஸ் கண்டிஷன். இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது. இது நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா பேசியிருக்கோம். ஸோ வலியோட வர கட்டிகளை விட மார்பை பொறுத்த வரைக்கும் வலி இல்லாம வர கட்டிகள் தான் புற்றுநோய்க்கான சாத்தியக்கூறு அதிகம் உள்ள கட்டிகள். ஸோ அதனால வலி இல்லை டாக்டர், எனக்கு கட்டி தான் இருக்கு, ஒண்ணுமே தொந்தரவு இல்லை, அதனால நான் பார்க்கல, அதனால நான் டிலே பண்ணலாமா, வலி வருமா பார்த்துக்கலாமான்னு மட்டும் கட்டாயம் யாருமே நினைக்க கூடாது. வலி இல்லாம வர்ற கட்டி தான் கேன்சருக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. அதே மாதிரி மார்பக புற்றுநோய் வர்றவங்கல மோஸ்ட் காமன் சிம்டம் பாத்தீங்கன்னா இந்த மார்பகத்துல கட்டி தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்பர் 1 சிம்டம்.